கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 72வது செய்தி. நான் நினைச்சேன் இது வரலாற்று சம்பவங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போயிடலாம், சீக்கிரமா முடிச்சிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ அந்த மாதிரி தெரியல. இப்பதான் நம்ம 12ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துடும். இன்றைக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். செய்தியினுடைய தலைப்பு தேவனின் வைராக்கியம், the jealous of God. இந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்வது என்ன? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வசனத்துக்குள்ள ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்று நமக்கு தெரியும். சம்பவத்தின் அடிப்படையிலையும் நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். என்ன? பேதுரு அப்போஸ்தலனை சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கிறார். அப்படி ஏரோது அகிரிப்பா சிறைச்சாலையில் அடைத்து வைத்து அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் கிருபையாக அவனை விடுவிக்கிறார். அப்படி விடுவிக்கப்பட்ட அந்த பேதுருவை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் தான், அந்த சிறைச்சாலையில் நடந்த அந்த சம்பவங்களில் இருந்து தான் இந்த வேத பகுதி தொடங்குகிறது. இங்கே இந்த ஏரோது அகிரிப்பா ஒரு வித்தியாசமான விதத்தில் கொல்லப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ள என்ன தோணும்னா, அன்னைக்கு பேதுருக்கு விரோதமாக எழுப்பின ஒரு ஏரோது அகிரிப்பாவை ஆண்டவர் போட்டு தள்ளி இருக்கிறாருன்னா, இன்னைக்கும் தான் சபைக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழுப்புறான். ஏன் ஆண்டவர் போட மாட்டேங்கிறார் அப்படின்லாம் நமக்குள்ள ஆசைகள் இருக்குது. சரி, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் பரவ பார்க்கலாம். ஆனா என்னன்னா, நமக்குள்ள அப்படிலாம் கேள்விகள் எழுப்பாம இல்லை. நீங்க எப்படின்னு தெரியாது, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் செஞ்சீங்களே, இன்னைக்கு ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க? ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த சரித்திர சம்பவங்களுக்கு பின்னால மறைந்திருக்கிற சில உண்மைகள் இருக்குது. அதையும் நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. இப்ப நம்ம ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்துட்டு வர போறோம். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் வசனத்துல இருந்து. விடியற் காலத்திலேயே ஒரு பெரிய குழப்பம் அங்க இருக்கு, பெரிய பரபரப்பு வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அந்த முந்தின நாள் ராத்திரியில நடந்த சம்பவம். ராத்திரில அந்த பேதுரு அப்போஸ்தலன் அங்கிருந்து என்ன செய்யப்பட்டுட்டான்? விடுவிக்கப்பட்டான். ஏன் காலையில பரபரப்புன்னா, அந்த காலையில தான் அவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தாங்க. மரணத்துக்கு என்று குறிக்கப்பட்டிருந்த பேதுரு மரண தண்டைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளுக்கு முன்ன ராத்திரியில அவன் என்ன செய்யப்பட்டுட்டான்? விடுவிக்கப்பட்டான். இப்போ அங்கிருந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான மனநிலைமை. அதை குறித்து சில வார்த்தைகள் தமிழ்ல சொல்லலாம். உற்சாகத்தின் அடிப்படையிலேயோ, கோபமாகவோ, பயந்து போயோ, அல்லது எதிர்பாராமல் நடந்துவிட்ட ஒரு காரியங்களின் அடிப்படையிலேயோ அந்த காலையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. இது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மட்டும் அவனை விடுவிக்கலன்னா அந்த காலை யூதர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக மாறி இருக்கும். யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமான நாள். ஏன்னா பேதுரு அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலனை கொலை செய்யக்கூடிய ஒரு நாள் சரித்திரத்துல யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற நாளாக மாறி இருக்க வேண்டும். அதைத்தான் பேதுரு அந்த ஏரோது அகிரிப்பா செய்ய நினைத்திருந்தான். எப்படியாவது யூதர்களை சந்தோஷப்படுத்திடணும். ஏன்னா நம்ம அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது யாக்கோபு கொலை செய்யப்படும் போது அது யூதருக்கு எப்படி இருந்துச்சா? பிரியமா இருந்துச்சா? அப்போ யாக்கோபை காட்டிலும் இவன் ரொம்ப வேல்யூபிளான ஆளு. இவன் தான் எந்த இடத்துலயும் தைரியமா பேசுறான். ஏற்கனவே சிறைச்சாலையில் போடப்பட்ட போதும் விடுவிக்கப்பட்டுட்டான். இனி இந்த முறை தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிலர் சொல்றாங்க 4 சேவர்கள் இருந்தார்கள் என்று, ஒரு சிலர் சொல்றாங்க 16 சேவர்கள் இருந்தாங்க. எப்படியோ கரங்களில சங்கிலிகளை கட்டிக்கொண்டு அங்க இவன் கூடவே போர்ச்சவர்கள் இருக்கிறாங்க. கரங்கள்ல ஒரு கையில விலங்கு போட்டு போர்ச்சவன் கையில இருக்குது, ஒரு கையில பேதுருடைய கரங்களில விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, அற்புத விதமா ஆண்டவர் விடுவித்து கொண்டு போயிட்டார். இது யாருக்கு தெரியாது? சங்கிலி கட்டி இருந்த போர்ச்சவனுக்கு தெரியல. அப்போ கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனா கைதி இல்லை. அதுதான் 18வது வருஷம். அசிங்கரா ஒருத்தர் பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்கு
கலக்கம் கொஞ்சம் அல்ல. ஆமா, கொஞ்சம் அல்ல. ஏன்னா அவன் யோசிச்சு பார்க்கிறான். ஏன்னா நீங்க பிலிப்பு பட்டணத்தின் சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது என்று எழுதியிருக்கிறது. அங்க வாசல் கதவெல்லாம் திறந்துச்சுன்னு இருக்குது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படும். இங்க அப்படிலாம் நடக்கல, எல்லாம் அப்படியே இருக்குது. ஒருவேளை ராத்திரி என்ன நடந்திருக்கலாம், சிறைச்சாலையினுடைய அந்த போர்ச்சவர்கள் ஒரு சங்கிலியினுடைய அந்த விலங்கினுடைய ஒரு பகுதியை பேதுருடைய கையிலையும் ஒரு பகுதியை தன்னுடைய கரங்களிலும் மாட்டிட்டு படுத்திருந்திருக்கலாம். அவங்க கையில விலங்கு அப்படியே இருக்குது, ஆனா ஆகணும். ஏன் தெரியுமா? அந்த ஒரு தவிப்பு. அன்னைக்கு தூக்கல போடணும், அவனை அன்னைக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இதை தொடர்ந்து வரக்கூடிய விசாரணை அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை கொண்டு வந்தது. 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஏரோது அகிரிப்பா அவர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். விசாரிச்சான். என்ன விசாரிச்சான்? என்னப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சிருப்பானா? என்ன நடந்திருக்கும்? டிபார்ட்மெண்ட் என்கொயரி எப்படி இருந்திருக்கும்? அந்த காவலர்களுக்கு இதை விட செத்தே போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை தான் இருந்திருக்கும். ஆனா பாருங்களேன், அவன் நல்ல விலாவரி இருக்கிறான். என்னப்பா நடந்துச்சு? அவனை ஜெயில அடைச்ச நேரத்துல இருந்து இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். ஒருவேளை நம்ம ஊர்ல இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாம போகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவன் கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அவன் ஒரு முடிவு பண்ணான். இவங்களுக்கு எப்படி போனானே தெரியல. இந்த சிறைச்சாலைக்கான அந்த போர்ச்சவர்கள் என்ன சொல்றாங்க, ஒன்னாதான் தூங்கிட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு பார்த்தா அழகான. அப்போ அவன் நினைச்சான், தகுதியற்ற நிலைமையில் இருக்கிற இவர்களை இனி நம்முடைய படையில் வைத்திருப்பது தவறு என்று கொன்று விடுவதற்கு தீர்மானித்தான். என்ன செஞ்சான்? அப்போ தகுதியற்ற அந்த போர்ச்சவர்கள் அல்லது அந்த கைதியோடு சேர்ந்து கூட்டு சதி செய்த இந்த போர்ச்சவர்கள் மரண தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்துவிட்டு இவன் செசரியா என்கிற பகுதிக்கு போய்விட்டான். இவன் எங்க போயிட்டான்? செசரியா என்கிற பகுதிக்கு போய்விட்டான். கவனிங்க, இப்ப இந்த செசரியாங்கிற பகுதிக்கு போன பிறகுதான் நடந்த சம்பவங்களை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஏன் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த செசரியாவுக்கு அவன் ஏன் போனான்? அந்த நடந்து அந்த நேரத்துல வேற ஒரு சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தீரு சீதோன் அப்படிங்கிற 2 பட்டணங்கள், அது ரெண்டுமே கடற்கரை பட்டணங்கள். எருசலேமில் இருந்து தீரு என்பது 103 மைல். தீரு என்பது எருசலேமில் இருந்து எத்தனை மைல்? 103 மைல். சீதோன் என்பது 124 மைல். எருசலேமில் இருந்து இப்படி 100 மைல் தொலைவில் இருக்கிற 2 கடற்கரை நகரங்கள். ஆக்சுவலா அங்கதான் அவன் போயிருக்கணும். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த அகிரிப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்க போகல. அங்க என்ன செய்யல? போகல. அதுக்கு பதிலா அவன் செசரியா அப்படிங்கிற ஒரு பகுதியை தெரிந்தெடுக்கிறான். இருக்குதா? 20ஆம் வசனம் யாரோ ஒருத்தர் வாசிங்க. அக்காலத்திலே மிகவும் கோபமா இருந்தான். ஆமா, கோபமா இருந்தா. அடுத்தது, தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து. சரி, இப்போ இந்த தீரு பட்டணத்துக்கும் சீதோன் பட்டணத்துக்கும் எருசலேமில் இருந்துதான் ஆகாரங்கள் போகும். ஆகாரங்கள்னா தானியங்கள் போகும், காய்கறிகள் போகும், பழங்கள் போகும். என கடற்கரையா இருக்கிறதுனால அவங்களால இந்த உணவுக்கு தேவையான காரியங்களை உற்பத்தி செய்ய முடியாது. இப்பவுமே அப்படித்தான். நீங்க கடற்கரை ஓரமாக இருக்கிற ஊர்ல போய் பாத்தீங்கன்னா விவசாயம் என்ன இருக்கும்? இப்ப தூத்துக்குடியில என்ன விவசாயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு தான். அங்க என்னதான் இருக்குது? உப்பு தான் இருக்குது. அங்க விவசாயம் இருக்காது. அப்போ விவசாயம் நடக்கிற இன்னொரு இடத்துல இருந்து சாப்பாட்டுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் இந்த பட்டணத்துக்கு போக வேண்டும். அப்படி இந்த ஏரோது அகிரிப்பா இருக்கக்கூடிய இந்த எருசலேம் பகுதியில இருந்துதான் இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான காரியங்கள்லாம் போகணும். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த தீரு சீதோன் மேல இவனுக்கு பயங்கரமான கோபம். தீரு சீதோன் மேல பயங்கரமான கோபம். அதனால இவன் சீதோன் அந்த இடத்துக்கு, இந்த தீருவுக்கும் சீதோனுக்கும் போகாம இவன் 3வது ஒரு பிளேஸ் சூஸ் பண்றான். செசரியா அப்படிங்கிற பகுதிக்கு போறான். அது ஒரு கடற்கரை பட்டணம். செசரியா என்கிற பகுதிக்கு என்ன செய்யறான்? போறான்.
இப்போ ஒரு படம் உங்களுக்கு நான் மேப்ல போட்டுக்கிறேன் பாருங்க. இந்த சசரியான்னு சொல்லும் போது 2 இடத்துல சசரியா என்கிற பட்டணங்கள் இருக்கிறது. ஒண்ணுக்கு பேரு பிலிப்பி சசரியா. சொல்லுங்க, பிலிப்பி சசரியா. அது எங்க இருக்குதுன்னா இந்த முதல் படத்துல இங்க நீளமான போட்டிருக்கு. தீரு, அதாவது கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய தீரு. ஆனால் எர்மோன் அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் சிசிரியா பிலிப்பி. ஆனா இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமாகவே ஒரு பட்டணம் இருக்குது, சசரியா. ஆக்சுவலா சீதோனுக்கும் தீருக்கும் நடுவுல, தீருக்கும் சீதோனுக்கும் நடுவுல. இந்த முதல் படத்துல பாருங்க, தீருன்னு இருக்கா, டயர்னு இருக்கு. அடுத்தது சீதோன் இருக்கா. அந்த 2க்கும் நடுவுல தான் இந்த சசரியா என்கிற பட்டணம் என்ன செய்யுது. இந்த தீருவுக்கும் சீதோனுக்கும் இவன் போயிருந்தான்னா அவனுக்கு ரொம்ப ராஜ வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த அகரிப்பா தான் அவங்களுக்கு தேவையான ஆகாரங்களை எல்லாம் என்ன செய்யறான், தேவைகளை எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறான். ஆனா அவங்க மேல என்னன்னு தெரியல, இவனுக்கு கோவம். அதனால அங்க போகாம வேறொரு சசரியா என்கிற பட்டணத்துக்கு அவன் என்ன செய்யறான், போறான். சரி, அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல பாருங்க. ஆனா ஆண்டவர் இந்த சம்பவத்தை நமக்கு தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். இப்போ பாலஸ்தீனத்திலிருந்து பெரும் அளவில் உணவு, தானியங்கள், பழங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு உள்ள ஏதோ பிரச்சனை. இப்படி இருக்கிற நேரத்துல சசரியாவுக்கு அவன் போறான். சசரியாவுக்கு போன உடனே இந்த செய்தி தீர்வில் இருக்கிறவங்களுக்கும் சீதோன்ல இருக்கிறவங்களுக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வர வேண்டிய ராஜா நம்ம ஊருக்கு மேல இருக்கிற கோபத்தினால எங்க போயிட்டாரு, பக்கத்துல இருக்கிற சசரியாங்கிற பட்டணத்துக்கு போயிட்டாரு. வாங்க நம்ம அவரெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அவன் சொல்றாங்க. சொல்லி அவங்க எங்க போறாங்க, சசரியாவில் இருக்கிற அந்த மனிதனை பார்ப்பதற்கு போகிறார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் புரிஞ்சாதான் அவங்க என்ன, ஏன் அவங்க அப்படி புகழ்ந்து பாடினாங்கன்னு தெரியும். இப்போ நம்முடைய தேசத்திற்கு ஏதாகிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பெட்ரோல் தரக்கூடிய நாடு. இப்போ அவங்கள நம்ம பகைச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்கள ப்ளீஸ் பண்ணக்கூடிய விதத்துல தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அவன் சில நேரத்துல கெட்டது பண்ணா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம், கண்டுக்காத மாதிரி இருப்போம். எதுக்கு வம்பு? நம்ம ஏதாவது உண்மையை சொல்ல போய் கடைசியில் அவன் நமக்கு தரக்கூடிய பெட்ரோலை நிறுத்திட்டானா என்ன பண்றது? இது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். ஆனா இப்போ இங்க ஒரு விஷயம் வித்தியாசமான விதத்தில் நடக்குது. இந்த ஏரோதை பார்க்கிறதுக்கு இந்த தீரு சீதோன்ல இருந்து, அதாவது கோபத்துக்கு உள்ளான பட்டணத்தில் இருக்கிற பிரதிநிதிகள்லாம் இவனை பார்க்க வர்றாங்க. இவனை இப்ப இவனுடைய கோபத்தை எப்படியாவது தணிக்கணும். இவனை கோபத்தை என்ன செய்யணும், தணிக்கணும். இதுக்கு என்ன பண்றது? நம்ம நல்ல ஐஸ் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அதுதான் அவனுடைய காஃபின் பாக்ஸ்ல போடுற ஐஸாவும் மாறிடுச்சு. அதாவது அவனுடைய கோபத்தை மாற்றுவதற்காக இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நல்ல கவனிங்க, ஏரோது அகிரிப்பாவை புகழ்ந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நம்ம ஊர்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, இப்ப அவங்கள புகழ்ந்து பேசுறது தப்பா? சொல்லுங்க. பேசின ஜனங்கள் யாரு? தீரு பட்டணத்தில் உள்ளவங்க, சீதோன் பட்டணத்தில் உள்ளவங்க. ஏரோது யாரு? அவன் புறவினத்தான். நடக்கிறது எங்க? சசரியாவில். யாரோ 2 பேர் புகழ்ந்து பேசிக் கொள்வதில் தேவனுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்ற புரியுதா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் தான் அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, வல்லவர் நல்லவர்ங்கிறாங்க. அப்ப அங்கெல்லாம் ஆண்டவர் செயல்பட்டாரா? அப்போ இந்த இடத்துல அதுவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்குள்ள இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறதுக்கு பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால்தான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் நாம் அறிய முடியும். கவனிங்கள். அப்போ ஏரோதை தேடி அவங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? 20ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்குது, தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை கூட்டிக் கொண்டு தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். அவன் வீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியா உள்ள போயிட்டாங்க.
நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல கிச்சன் கேபினெட். இதெல்லாம் புதுசு இல்லை, இல்ல ஏற்கனவே இருக்கிறது தான். ராஜாவை பார்க்கணும் நேரடியா போனா பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு சில ஆட்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி அவங்க என்ன செஞ்சுட்டான், அவங்க உள்ள போயிட்டாங்க. எப்படியாவது இந்த ஏரோது அகரிப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணிடணும், சமாதானப்படுத்திடணும். இப்ப 21ஆம் வசனம், குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இப்போ ஒரு கூட்டம் இவனை எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவில் தான் இவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப காங்கிரிகேஷன் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. பிரசங்கி யாரு? ஏரோது அகரிப்பா. கேட்கிறது யாரு? எப்படியாவது ஏரோதுக்கு என்ன செய்யணும், ஜால்ரா போடணும். இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, இது தேவனுடைய சத்தம். இவன் என்ன பேசியிருப்பான்? தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து பேசியிருப்பானா? என்ன பேசியிருப்பான்? இவன் ரோம ஒரு ராஜா தானே, ரோம அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ராஜா. இவன் என்ன பிரசங்கம் பண்ணி இருக்க போறான்? என்ன பண்ணான்னு எழுதல. ஆனா அந்த தீரு சீதோன் பட்டணத்தார் இவனை இது தேவனுடைய சத்தம் என்றார்கள். அங்கதான் ஆப்பு வந்தது. சில நேரத்துல ஒரு மனுஷனை காக்கா பிடிக்கணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? அவன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஜால்ரா போடுவோம். செய்யறது தப்புன்னு தெரிஞ்சாலும், ஏன் தப்புன்னு சொன்னா உறவு உறிஞ்சு போயிடும். ஜால்ரா பண்ணா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படி ஆடு? எப்படி ஆளு? உங்களுக்கு சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக தப்பு செஞ்சாலும் இது தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை எளிதாக நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற வசனம் கர்த்தருடையது அல்ல. இத பிரசங்கம் பண்றவனுக்கும் தெரியும், கேட்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எங்களோடு பேசினார். சரி, என்ன பண்ண சொன்னாரு? என்ன பண்ண சொன்னாரு? அது தெரியாது. அப்ப இது யாருக்காக சொல்லப்பட்டது? பிரசங்கியை குளிர்விப்பதற்காக. கவனிங்கள். அப்போ பிரசங்கம் பண்ணுகிற நபர்கிட்ட இருந்து தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா, அது எந்த காலமா இருந்தாலும் எந்த செஞ்சுரியா இருந்தாலும் சரி, இவன் என்ன பண்ணிடுவான்? தலையில தூக்கி ஐஸ் வச்சிருவான். கவனிங்கள், ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ தேவ சபை கற்றுக்கொள்ள கூடாத ஒன்று, தேவ சபை கற்றுக்கொள்ள கூடாத ஒன்று. எது கற்றுக்கொள்ள கூடாது? தேவனுடைய வார்த்தை அல்லாத, தேவனுடைய சத்தம் அல்லாத ஒன்றை நான் தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடாது. ஆனா நம்ம அப்படி செய்யறதே இல்லை. நமக்கு எல்லாரும் ஊழியக்காரங்க தான், எல்லாரும் சபதம், எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை தானே பிரதர் சொல்றாங்க. அப்படியா? எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இயேசுடைய போதனைகளையும் அப்படி இல்லை, பேதுருடைய போதனைகளையும் அப்படி இல்லை, பவுலுடைய போதனைகள் அப்படி இல்லை. வேதத்துல ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையும் இருக்கிறது, கைவிடப்பட்ட சபையும் இருக்கிறது. உண்மையான ஊழியர்களும் இருக்கிறார்கள், கள்ள சகோதரர்களும் இருக்கிறார்கள். உண்மையான போதனைகளும் இருக்கிறது, கள்ள போதனைகளும் இருக்கிறது. இது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா, அப்போ எனக்கு இது சந்தோஷமா இருக்குது அல்லது எனக்கு இதனால ஆதாயம் அப்படிங்கிறதுனால அங்க தாங்கி பிடிக்கக்கூடிய மனிதர்கள் நிமித்தமாக சிங்காசனத்தில் இருந்து பிரசங்கிக்கிற ஏரோதுக்கு கைகாலம் புரியல. அவன் நினைச்சிட்டான், உண்மையாவே நான் தேவ சத்தம் தான் பேசுறேன். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இடறி போவதற்கு காரணம் இப்படி போடுற ஜால்ரா போடுற ஆட்கள் தான். இப்படி ஜால்ரா போடுற ஆட்கள் தான். சபையில இருக்கிறீங்க, நாம் உண்மையை பேச வேண்டும். ஆமா, நான் இப்போ
என்னுடைய குரூப்ல ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, பாட்டெல்லாம் பாடுறீங்க, வசனம்லாம் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஸ்கூல்ல போய் அங்க மற்ற பிள்ளைங்க பண்றதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அது கோல் சொல்லும், நீ கோல் சொல்லக்கூடாது. அது திருடும், நீ திருடக்கூடாது. அது பொய் சொல்லும், நீ பொய் சொல்லக்கூடாது, நீ உண்மை சொல்லணும் அப்படின்னு நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நமக்கு அப்படி வித்தியாசம் இல்லையே, எல்லாம் ஒன்னாதான் இருக்குது. சபைக்குள்ள இருக்கிற நமக்கும் ஜால்ரா போட்டாதான் பிழப்பு ஓடுது, சபைக்கு வெளியே இருக்கிற மனுஷனுக்கும் ஜால்ரா போட்டாதான் பிழப்பு ஓடுது. அப்போ என்ன டிஃபரன்ஸ்? அப்ப எது உண்மை? உண்மையை யார் சொல்லுவாங்க? ஏன் தெரியுமா இவங்க சொன்னாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவனை ஐஸ் வச்சாதான் இவங்களுக்கு தேவையான ஆகாரம்லாம் இருந்து கிடைக்கும், இவனை ரோதிச்சுட்டா நான் தனக்கான ஆகாரங்கள் என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த ஒற்றை காரணத்தில் சுயநலத்தோடு இவன் என்ன பேசினானோ தெரியாது, ஆனா இவங்க என்ன சத்தம் போட்டாங்க? தேவனுடைய சத்தம். இது தேவனுடைய சத்தம் என்பது நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள தேவன் எங்கிருந்து பேசுகிறாராம்? வானத்திலிருந்து பேசுகிறாராம். பழைய ஏற்பாட்டு சபை குறித்து சொல்லும்போது அங்கே சீனாய் மலையிலிருந்து பேசுறார். அதை கேட்ட ஜனங்கள் அதை கேட்ட பயந்தாங்க. சீனாய் மலையிலிருந்து பேசின அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சுன்னா, இப்போ வானத்திலிருந்து பேசுகிற சத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும்? அதனாலதான் பயத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அங்கே நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். இப்போ அவங்களுடைய அந்த புகழ்ந்து பாடுவதற்கு பின்னால் என்னன்னா, எப்படியாவது ஏரோது அகரிப்பாவை குளிர்வித்து அவனிடத்திலிருந்து உணவு பதார்த்தங்களை தங்கள் தேசங்களுக்கு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறொரு காரியமும் இல்லை. இதை குறித்து ஜோசிபஸ் என்கிற ஒரு யூத வரலாற்று ஆசிரியர், அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவரு தன்னுடைய புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்களா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாங்கள் இதுவரை உம்மை மனிதனாக மட்டுமே மதித்திருந்தாலும் இனிமேல் உம்மை மனித இயல்புக்கு மேலானவராக ஏற்றுக்கொள்வோம் என்று சத்தமிட்டனர். யார் சொல்ற? பைபிள்ல என்ன எழுதியிருக்குது? இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள் எழுதியிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத ஆனா அதே காலத்துல வாழ்ந்த ஒரு யூத பேராசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, அப்பா எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாங்கள் இதுவரைக்கும் உம்மை ஒரு மனிதனாக மட்டுமே நாங்கள் மதித்திருந்தாலும் இனிமேல் உம்மை மனித இயல்புக்கு மேலானவராக என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. கவனிங்கள் அருமையானவர்களே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நாம் மனிதர்களுக்கு கொடுப்பது எந்த விதத்திலும் நமக்கு ஆபத்தானது. அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஊழியனோ அல்லது ரட்சிக்கப்படாத மனிதனோ, யாருக்காக இருந்தாலும் சரி, தேவனுக்கான மகிமையை நான் தேவனுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. இப்போ இங்க ஆண்டவர் ஒரு பரிசுத்த வைராக்கியம் காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அப்படி ஆர்ப்பரிச்சாங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து இறந்தான். சரி, நல்ல கவனிங்க. இனிதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இதே மாதிரி இன்னைக்கு நிறைய நடக்குது. அரசியல் நடக்குது, சில நேரத்தில் சர்ச்சுக்குள்ளேயே நடக்குது. பாஸ்டர்களை, பிஷப்புகளை நீங்க தான் அப்படிங்கிறாங்க, அரசியல்வாதிகளை நீங்க தான் எங்களுக்கு ரட்சகருங்கிறாங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஏன் அடிக்கல அப்படின்னா, நல்ல கவனிங்களேன். இப்போ யோவான் ஸ்நானகனும் சிறைச்சாலையில போடப்பட்டிருந்தா இல்லையா, போடப்பட்டிருந்தாங்க. அங்க ஏதாவது ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு? அங்க அவனை விடுவிச்சாரு? இப்ப வேதாகமத்துல நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னா, எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இல்லை. சில நேரங்களில் சிறைச்சாலையில் போடப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சில நேரங்களில் சிறைச்சாலையில் போடப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டுமே நடந்திருக்கு. அப்போ எதையாவது ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ முழுவதுமாக என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த தேவனுடைய வைராக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வேத பகுதிக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறான்னா, கொரிந்து பட்டணத்தின் சபையாரை பார்த்து, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். ஆகவே நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதனால நீங்கள் சத்துருடைய வஞ்சகத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. இப்போ இங்க என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வைராக்கியம் என்கிற வார்த்தை எந்த அடிப்படையில் இருக்குன்னா, அங்கே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ஆண்டவருடைய வைராக்கியம் எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த ஜனங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று அர்த்தம். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மனிதர்கள் அந்த தேவ உடன்படிக்கையிலிருந்து விலகும் போதெல்லாம் தேவன் தன்னுடைய வைராக்கியத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். தேவன் அவர்களுக்கு என்ன செய்யறாரு, வைராக்கியத்தை காண்பிக்கிறார். இப்ப நான் போன வாரத்திலையும் சொன்னேன், ரோமர் 1ஆம் அதிகாரத்திலையும் தேவனுடைய மகிமைக்கு விரோதமான பாவங்களை நடப்பிக்கிற ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சபைக்கு உள்ளேயும் இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ எதை ஆண்டவர் வைராக்கியத்தோடு அணுகுவார் என்றால், தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மனிதர்கள் பாவம் செய்யும் போது. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அதை ஆண்டவர் கடுமையான விதத்தில் கையாண்டார். காரணம், அவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள். அவர்கள் யார், உடன்படிக்கையின் ஜனங்கள். அப்போ தேவனுடைய வைராக்கியம் என்கிற ஒன்று ஒரு இடத்துல வெளிப்படுது அப்படின்னு சொன்னாலே அங்கே தேவனும் தேவ ஜனங்களுக்குமான ஒரு உடன்படிக்கையும், அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர்கள் உண்மை இல்லாமல் போகும்போது அங்கே ஆண்டவர் தன்னுடைய வைராக்கியத்தை என்ன செய்றாரு, காண்பிக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு வசனத்தையும் வாசித்தா நமக்கு புரியும். உபாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜெலஸ் ஆஃப் காட் என்கிறது இஸ்ரவேலுக்கு நிறைய வசனம் இருக்குது. உபாகமம் 4:24. பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஏன் தெரியுமா அவர் அப்படி சொல்றாரு? 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து. உடன்படிக்கை இருக்குதா? உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்விதமான சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ எப்போ தேவன் வைராக்கியமாக செயல்படுகிறார் என்றால், தன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை ஜனங்கள் மீறுகிற போதெல்லாம் ஆண்டவர் வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். God of jealous. அப்போ சில ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. அதே உபாகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், உபாகமம் 29:20, 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 21ஆவது வசனம். இப்போ இங்க எல்லாம் அந்த சொன்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க கூட உடன்படிக்கை பண்ணிருக்கேன், நீங்க எங்க கூட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க, அதனால அந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்டதற்கு மாறாக நீ நடந்தா நான் யாரா இருக்கிறேன், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறேன். ஐயா, இது புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு பொருந்துமா? பொருந்தும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். கூடாதே. இருக்கக்கூடாதே. ஆமா. அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலையும் கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய ஞானஸ்நானத்துல நம்ம உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். இந்த உடன்படிக்கையில நாம் மீறும் போது அவர் என்னை எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
உடன்படிக்கை மீறப்படுகிற இடங்களில அவர் அன்புள்ளவர் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அவர் அங்கே எப்படி இருக்கிறாரு? வைராக்கியமா இருக்கிறாரு. அங்க அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. சரி, ஏன் இந்த ஏரோதுவின் பிரசங்கத்தின் போது ஆண்டவர் அவனை அடித்தார்? அதுக்கு பின்னால இஸ்ரவேலுக்கான ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது. நல்ல கவனிங்க. எருசலேம்ல மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டங்களில் தீரு, சீதோன், செசரியா ஆகிய பட்டணங்களில் எல்லாம் இந்த யூதர்கள் சிதறி இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நிராகரித்துக் கொண்டே இவர்களுக்கு திரும்பவும் திரும்பவும் வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உடன்படவே இல்லை. அப்படி உடன்படாததுனால நிறைய பிரச்சனைகள் வருது. சுவிசேஷம் எருசலேமை விட்டு யூதேயாவுக்கு வருகிறது, சமாரியாவுக்கு வருகிறது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு சுவிசேஷத்துக்கு போறதுக்கு முன்னால எருசலேம் வாசிகளுக்கு, யூதர்களுக்கு திரும்பவும் ஆண்டவர் ஒரு படிப்பினை கொடுக்க விரும்பினார். அந்த அடிப்படையில் தான் இங்கே ஏரோது கொல்லப்பட்டார். இது ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்ததினால் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வேறு ஒருவருக்கு கொடுப்பதை ஆண்டவர் பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் ஏரோது அகிரிப்பாவை அடித்தார். ஒருவேளை அன்றைக்கு அந்த சிதறி போன பட்டணங்களில் இருந்த ஜனங்கள் ஆண்டவரை நேசித்திருந்தால் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் ஆகாரத்திற்காக இந்த அகிரிப்பாவினிடத்திலே போய் இது தேவனுடைய சத்தம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறதிலே கவனமாக இருப்போமானால், பஞ்ச காலமானாலும் எவ்வளவு மோசமான நிலைமையானாலும் நம்மை போஷிப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் அதை செய்யாமல், நான் உடன்படிக்கை செய்ததை மறந்து, நான் உலகத்தின் காரியங்களிலே போய் நான் ஏதாயிரம் காம்ப்ரமைஸ் பண்ணுவேனானால், இந்த உடன்படிக்கைக்கு மாறான காரியங்களை செய்வானால் தேவன் பொறுத்துக் கொள்ள மாட்டார். இப்போ தேவனுடைய வைராக்கியம் ஏரோது அகிரிப்பாவை அடித்ததினால் ஒரு காரியத்தை விளங்க பண்ணுகிறார். இஸ்ரவேலே, உன்னோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை இன்னமும் நான் முறித்துக் கொள்ளவில்லை. நீ இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற குறைவு உன்னிடத்தில் இருக்கிறது. நீ நிராகரித்தாய் என்கிற குறைபாடு உன்னிடத்தில் இருக்கிறது. சபையில் பிரசங்கிக்கப்பட்ட வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு குறைவு இருக்கிறது. ஆனாலும் முற்றிலுமாக உன்னோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை இன்னமும் முறித்து விடவில்லை. இன்னமும் உனக்கான ரட்சிப்பின் வாசல் திறந்தே இருக்கிறது என்பதை இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு விளங்க பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் ஏரோது அகிரிப்பாவை அடித்தார். ஏரோது அகிரிப்பாவை என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. அப்போ இந்த சம்பவம் நடந்த அந்த காலம் ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை முறிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன இருக்கும்னா அங்கே தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய செழிப்பும் இருக்கும் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துக் கொள்ளாத வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆசீர்வாதமும் செழிப்பும் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கிற உடன்படிக்கையை முறித்து விட்டார் என்றால் என்னத்தை இழந்துட்டோம் அர்த்தம்? ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அப்பத்துக்காக, ஆகாரத்திற்காக, தங்களுடைய இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக யாரை புகழ்ந்து பாட வேண்டிய அவசியம் வந்து விட்டது? ஏரோதை புகழ்ந்து பாட வேண்டிய காரணம் என்ன? அனுப்பப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசியாவார். அப்போ இந்த செய்தியில மறைஞ்சிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல யோவான் ஸ்நானகன் வந்தா எல்லாரும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் செஞ்சாரு, அவரையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்றாங்க, அவர்களையும் ஏற்றுக்கொள்ளல. சபை சிதறி போன சபை எல்லா பக்கத்திலையும் சுவிசேஷம் அறிவிக்கிறது. சபை அங்க ஜெபாலயங்களில் எல்லாம் போய் கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கம் பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளல. இப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி மற்ற இடங்களுக்கு சுவிசேஷம் போவதற்கு முன்பதாக இஸ்ரவேலுக்கான சுவிசேஷத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நேர்த்தியாக செதுக்கி வைத்திருக்கிறார்.
கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின்பு நீங்கள் உலகத்தோடு, சத்துருவின் வஞ்சகத்தோடு, மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக நீங்கள் ஏதாகிலும் உடன்படிக்கை செய்து கொள்வீர்களானால் அது உங்களை தேவன் வைராக்கியத்தோடு சிட்சிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம சிச்சன்னு சொல்றோம் இல்லையா? ஏன் சிட்சிக்கிறார்? ஏன் சிட்சிக்கிறார்? இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, ஆண்டவர் உங்களை தப்பு செய்யறதுன்னு விட்டுல, என்ன பண்றாரு? அவர் உங்களை திருத்த நினைக்கிறார். அதுக்கு பின்னால் இருக்கிறதுக்கு பேர் என்னது? தேவனுடைய அன்பு, தேவனுடைய வைராக்கியம். இல்லைன்னா உங்களை என்னைக்கு திருத்தாம விடுறாரோ அன்னைக்கு உங்களை விட்டுட்டாருன்னா, நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் திருத்தப்படுகிறீர்கள் என்றால் தேவன் அந்த உடன்படிக்கையை தள்ளிவிடவில்லை என்ற அர்த்தம். இப்ப நம்ம திருத்தப்படணுமா திருத்தப்படக்கூடாதா? திருத்தப்படுறது எதுக்கு? ஆமா, இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆண்டவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்கிறது, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்குது, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் இருக்குது. அதன் அடிப்படையில தான் நம்மளை திருத்துறாரு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இன்னொரு ஊழியக்காட்ட, இந்த ஊழியக்காட்ட சரிப்பட்டு வராது, இன்னொரு ஊழியக்காட்ட போய் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு ஏதாச்சும், உடனே அவர் சொல்றாரு இல்ல இது யாரோ எலுமிச்சம்பளம் தான் வச்சிருக்காங்க, இது சிக்ஷைலாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க. நமக்கு அது ரொம்ப சூட்டபிளா இருக்குது, உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கவனிங்கள், நீங்கள் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துக் கொள்வதற்கு ஏதுவாக தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையில் வஞ்சகங்கள் வரும்போது அதை திருத்துகிறார். அதற்கு பின்பதாக அவருடைய வைராக்கியம் இருக்கிறது. காரணம், கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே வஞ்சகம் வந்துவிடக் கூடாது என்பதை குறித்து ஒரு வைராக்கியம் தேவனுக்கு இருக்கிறது. அதனாலதான் தேவ ஜனங்களிடத்திலே மாத்திரமே ஆண்டவர் இந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறார். நம்ம அதை எப்படி நினைக்கிறோம்னா பொறாமை நினைக்கிறோம். ஏன்னா ஜெலஸ் என்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதத்திலும் அர்த்தம் இருக்கிறது. அவர் என் மேல் பொறாமை கொள்ளவில்லை. பொறாமைனா என்னது? என்கிட்ட இல்லாத ஒண்ணு இன்னொருத்தட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பொறாமை. ஆனா ஆண்டவர்கிட்ட இருக்கிறது அப்படி இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லாம இருக்குது? எல்லாமே இருக்குது. அவர் என் மேல ஜெலஸா இருக்கிறதுக்கு அவர் காரணம் என்னன்னா, வைராக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் உங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ உலகத்துக்கு ஏற்றார் போல நீ சத்துருடைய வஞ்சகத்துக்கு உடன்படுவாயானால் அது எந்த விதத்திலும் நியாயமா இருக்காது. என்னுடைய பரிசுத்தத்திற்கு அது சரியாக இருக்காது, என்னுடைய நீதிக்கு அது சரியாக இருக்காது. ஆகவே நான் பரிசுத்த வைராக்கியம் கொண்டு நீ எப்படி ஆகிலும் அந்த சத்துருடைய வஞ்சகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை திருத்துகிறார். சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம். ஆமா, இப்ப பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியன், அவன் சொல்றான் சபையினிடத்திலே நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன வைராக்கியம்? அடுத்த வசனத்தில் எழுதி இருக்குது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று வைத்திருக்கிறேன். ஆமா, எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆகவே தான் உங்களை கடிந்து கொள்கிறேன், கடுமையான வார்த்தைகளினாலே சாடுகிறேன். ஏன்? நீங்கள் உண்மையை விட்டு விலகி விடுவீர்களோ, உடன்படிக்கையின் அந்த சாராம்சத்திலிருந்து விலகி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறான். ஆண்டவர் எதுக்காக நம்மளை சிரிச்சுக்கிறார்? எதுக்காக நம்மளை கடிந்து கொள்றாருன்னா, கடிந்து கொள்றாருனாலே நம்ம மேல வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியா தான் இருக்கிறார். புரியுதா? அதுக்கு பின்னால் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில நாம் ஏதோ தவறு செய்கிறோம், அது அவருக்கு பிடிக்கல, நம்மளை கரெக்ஷன் பண்ண விடுறாரு. இப்போ ஏரோதுவுக்கு நடந்த நிகழ்வு அன்றைய இஸ்ரவேலர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. ஏரோதுவுக்கு விழுந்த அடி என்னது? யாருக்கு எச்சரிக்கை மணி? இஸ்ரவேலர்களுக்கு. இன்னமும் உங்களை நான் தள்ளிவிடவில்லை. இனியும் சாப்பாட்டு தேவைக்காக ஏரோது அகரிப்பாவுக்கு மணி அடித்தது போல நீங்கள் மணி அடிக்காதிருங்கள். இந்த உடன்படிக்கையிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் என்றால், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கான ஆகாரத்தை தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா
தெரியுமா அது ரொம்ப முக்கியமானது. அந்த நாட்களிலே பஞ்சம் இருந்தது. 11ஆம் அதிகாரத்துல நம்ம அப்படிதான் வாசித்தோம் இல்லையா? தொடர்ச்சியான வேத தியானத்துல நம்ம படிச்சிட்டு இருக்கும்போது 11ஆம் அதிகாரத்துல எப்படி வாசித்தோம்? அந்நாட்களிலே சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். ஆமா, ஒரு பஞ்சம் வரும்னு அறிவிச்சாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில சகோதரர்கள் எல்லாரும் காணிக்கையை சேர்த்து எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அனுப்பி வச்சாங்க. அதை கொண்டு போனது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதோட தான் இந்த அதிகாரம் நிறைவு பெறுது பாருங்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இப்போ உலகமெங்கும் பஞ்சம், ஆனால் எருசலேமின் பரிசுத்தவான்களுக்கு சபை கொடுத்த காணிக்கை, சபை கொடுத்த காரியம் போயிருச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பஞ்சம் வந்த போது சபை கொடுத்து உதவி அவர்களை ஆதரித்து விட்டது. அவங்க போய் ஏரோது அகிரிப்பாவுக்கு ஜால்ராலாம் போடல. அவங்க ஏரோது அகிரிப்பாவுக்கு ஜால்ரா போடல. ஆனால் இயேசுவை நிராகரித்த இஸ்ரவேலர்கள் யாருக்கு ஜால்ரா போட வேண்டியதாய் போச்சு? அப்போ இதுல இந்த வேத பகுதியை ஏதோ சம்பவமா மட்டும் வாசிக்காம இதுல ஒரு ஆழமான பார்வையை நாம் செலுத்த வேண்டியது அவசியம். தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒன்றை நீங்கள் தேவனுக்கு செலுத்தாமல் வேறொரு காரியங்களுக்கு நீங்கள் செலுத்துவீர்களானால் அது தற்கொலைக்கு சமம். அது எதுக்கு சமம்? தற்கொலைக்கு சமம். ஏரோதுவுக்கு அவர்கள் செலுத்தின மகிமை எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், பேசுறான். உடனே இவங்க சொல்றாங்க இது தேவனுடைய சத்தம், என்னுடைய தேவனுடைய சத்தம் சொல்லி ஆரவாரம் பண்றாங்க. அந்த பிரசங்கம் முடிச்ச உடனே அப்பவே அவனுக்கு அடி விழுந்துருச்சு. அவன் கொஞ்ச நாள்ல புழு கொடுத்து செத்து போயிட்டான். எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேவனுடைய மகிமையை குறைந்தபட்சம் திருடினவன் ஏரோது அகிரிப்பா. தேவனுடைய மகிமையை அதிகபட்சமாய் திருட நினைப்பவன் அந்தி கிறிஸ்து. 3.5 ஆண்டுகள் இதுல அதெல்லாம் இருக்கு. இந்த வேத பகுதிகள் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். திரும்ப சொல்றேன், தேவனுடைய மகிமையை குறைந்தபட்ச அளவு திருடினவன் ஒரு ஷார்ட் பீரியட் தான். அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள திருடினவனுக்கு அடி விழுந்து புழு கொடுத்து செத்துட்டான். இன்னொருத்த வர இருக்கிறான், அவன் திருடுவான்னு சொல்லி இருக்குது. அவன் அதிகபட்சமா திருடி தேவனுடைய மகிமையை வைத்துக் கொள்ளக்கூடிய காலம் 3.5 ஆண்டுகள். அவனுக்கும் என்னதான் வச்சிருக்குது? அக்னி கடல் தான் வச்சிருக்கு. தேவனுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் நான் கொடேன், விக்கிரகங்களுக்கு கொடேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒரு மாசற்ற பரிசுத்தமான ஒரு மகத்துவமான தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் ஆகையால் நம்முடைய நடக்கை அவரை பிரியப்படுத்த வேண்டுமே ஒழிய ஆபீஸ்ல இருக்கிற மேலதிகாரிக்கு சோப்பு போடுறதுல இருக்கக்கூடாது. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? உலகத்துல நம்ம வாழ வேண்டியது அவசியம் தான். தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே தவிர மனிதர்களை பிரியப்படுத்தி தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். இப்படி ஒரு நான் கேள்வி உங்களுக்கு புரியுதான் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நியாயமா ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியிருக்குது. இப்போ உங்க மேலதிகாரி சொல்றாரு, என்னப்பா உனக்கு ப்ரொமோஷன்லாம் லேட் ஆகி போகுது, கொஞ்சம் ஏதாவது கவனிச்சா ஏதாவது பண்ணிடலாங்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 லட்சம் கொடு, உனக்கு ப்ரொமோஷன் பண்றேன், சேலரி இவ்வளவு ஹைக் ஆயிரும், இவ்வளவு பெனிஃபிட்லாம் வரும், ஒரு 2 வருஷத்துல உனக்கு அந்த 2 லட்சம் ரூபா வந்துடும், ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை, கொஞ்சம் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டேன்னா வாங்கிடலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரொமோஷன் வாங்கிட்டா லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுத்து சர்ச்சில் சொல்லிடலாம், தேவன் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறாரு. இப்ப அந்த பக்கத்திலையும் ப்ரொமோஷன் தொந்தரவு இருக்காது, மேலதிகாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு, அங்கேயும் தொந்தரவு இருக்காது. சர்ச்சில் வந்து சொல்லியாச்சு, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க, ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிடலாம். இப்போ 2 in 1 ஆகி போச்சு, செஞ்சிடலாமா? அப்படி செஞ்சா ஆண்டவர் நினைப்பாரு, என் கூட உடன்படிக்கை பண்ணிட்டு நீ 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவர் வைராக்கியம் தான் காட்டுவார்னு இருக்குது, அவர் அன்பு காட்டுவார்னு இல்லை. அவர் வைராக்கியம் கரெக்டா என்ன பண்ணுவாரு?
அப்ப என்ன பண்ணணும்? நாம தேவனை பிரியப்படுத்துங்கள். தேவனை பிரியப்படுத்துகிறதின் மூலமாகத்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானம் உள்ள ஜீவியம் செய்ய முடியுமே ஒழிய, இது தேவனின் குரல், இது தேவனின் குரல், ஐயோ உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஜாலரா போட்டுலாம் நீங்க வாழ முடியாது. அது உலக பிரகாரமான மனிதர்களுக்கு. தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பிள்ளைகளுக்கு என்று சில காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்விண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன், அவர் இப்படி சொல்றார், வாசிக்கிறேன் பாருங்க. ஏரோதின் மரணம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இஸ்ரவேல் தேசம் பங்கெடுப்பதற்கான கடைசி நம்பிக்கையின் முடிவை குறித்தது. குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவர் தமது உடன்படிக்கையின் மக்களுடனான உறவை இன்னமும் முடித்துக் கொள்ளவில்லை. இது நடந்தது 44 வருஷம். இதுக்கு பிறகு 70ஆம் வருஷத்துல எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு எல்லாம் அங்க ஒண்ணும் இல்லாம ஆகுது. அதுக்கு பிறகு எருசலேம் பக்கத்துல சுவிசேஷத்தினுடைய காரியங்கள் போகவே இல்லை. இந்த ஏரோதின் மரணத்தை தொடர்ந்து 44 வருஷத்துல இது நடக்குது. 44, 54, 64, 70 தீர்த்து ராயினாலே அந்த எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்படுகிறது. அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படுகிறது. எல்லாம் செதஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சுவர் மட்டும் தான் மீதியா இருக்குது, புலம்பலின் சுவர். மீதி எல்லாம் இடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சுவிசேஷம் அதுக்கு பிறகு பலத்த சத்தத்தோடு அங்க போகவே இல்லை. அதுக்கு பிறகு புறவினத்தாருக்கு மத்தியில தான் போச்சு. எங்கதான் போச்சு? புறவினத்தார். அப்போ இது செசரியாவில ஏதோ ஏரோது அகிரிப்பா கொல்லப்பட்டு விட்டான் என்பதோடு கதை சொல்லவில்லை. இங்கே சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மனிதர்களிடத்திலே இன்னமும் நான் இரக்கம் காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னமும் நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்கள் என்னை கடந்த காலங்களில் தள்ளினது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இன்னமும் அவர்களுக்கான வாய்ப்புகள் நின்றுவிடவில்லை என்பதையே இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய கரெக்ஷன்லாம் பண்றாரு. அது எதுக்குன்னா, எப்படியா திருந்திட மாட்டோமா? உன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேனே, ஆகவே நான் உன்னை தள்ளிவிட மனதில்லை, உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் சுத்தம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திருத்தங்களை தேவன் வைராக்கியத்தோடு கூட செய்கிறார். அதை தயவு செய்து நீங்கள் அல்ல தட்டி விடாதீர்கள். இன்றைக்கு திருத்துகிறார் என்றால் சந்தோஷம், தேவன் உங்களை தள்ளிவிட ஆயத்தமா இல்லை. ஆனால் நாளைக்கு இதே போல திருத்துவாரா என்று சொல்லிவிட முடியாது. திருத்தலாம், திருத்தாமலும் போகலாம். ஏன்னா எருசலேமுக்கான காரியம் 44, அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் தாச்சு? ஒரு 20 வருஷத்துல சாப்டர் க்ளோஸ். அப்போ ஏரோதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வைராக்கியம் வெளிப்பட்டு அவனை அடித்து அவன் அந்த இடத்துல என்ன செஞ்சான்? புழு கொடுத்து செத்தான் இருக்குது. அதை நாம் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்க வேண்டும். இப்போ அந்த அதிகாரம் எப்படி முடியுது பாருங்களேன். 24ஆம் வசனம். தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. ஏன் வசனம் வளர்ந்துச்சு? ஒரு சாராருக்கு புரிந்தது, ஒரு சாராருக்கு புரிந்தது. என்ன புரிந்தது? தேவன் இன்னமும் உண்மையுள்ளவராக இருக்கிறார், தேவன் இன்னமும் எனக்கு இரக்கம் காண்பிக்கிறார் என்கிற விஷயம் அங்கே ஜனங்களுக்கு புரிந்தது. இப்பொழுது தேவன் வசனம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து கொஞ்சம் ஆகிலும் நாம் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சத்துல இருந்த ஜனங்களை போஷிக்கிறதுக்கு சபை அக்கறை உள்ளதாக இருந்தது, தேவன் கரிசனை உள்ளவராய் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாய் தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு ஜாலரா போட்டு இருக்கிறாங்க? நான் அடிக்கடி சபையில சொல்லியிருக்கிறேன், இந்த கொரோனா காலத்துல கர்த்தர் நம்மை போஷித்தார், நம்மை நடத்தினார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தோம். அப்போது தேவனால் நாம் போஷிக்கப்பட்டது உண்மையானால் இந்த நாட்களில் நம்மை போஷிக்க முடியுமா? முடியாதா? அன்னைக்கு நம்ம வீட்டுல தானே இருந்தோம். அன்னைக்கு நமக்கு ஜெபம் பண்ண முடிஞ்சது இல்ல. இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? அன்னைக்கு என்ன 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டா நமக்கு சாப்பிட்டு இருந்தோம்? சொல்லுங்க. இல்ல. அப்ப அன்றைக்கு கர்த்தர் எப்படி எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரோ அப்படி போல இன்றைக்கு கொடுக்கிறதுக்கு முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஜெபம் பண்ண முடியும்.
உங்களால கர்த்தருக்கு செயல்பட முடியும். ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டோம். அதெல்லாம் மறந்துட்டு நான் வேலை செஞ்சாதான், நான் ஓடினாதான், நான் உழைச்சாதான். ஆண்டு சொல்றாரு, படுவாரி 3 வருஷம் சும்மா தானடா இருந்து சாப்பிட்டேன், அப்பெல்லாம் நல்லா தானே இருந்த, ஒரு வியாதி வரலையே, உலகம் எல்லாம் வியாதி வந்து செத்தப்ப கூட கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரு. மருந்தே இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே உனக்கு அவர் பாதுகாப்பா இருந்தாரு. அப்போ கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களின் அடிப்படையில் நாம் கர்த்தரை விசுவாசிப்போமானால், அந்த உடன்படிக்கையில நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால், நாம் என்ன செய்வோம்? வசனத்தை விதைக்கிறதுல கவனமா இருப்போம். இப்போ அந்த ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இது ஏரோதுக்கு விழுந்த அடி இல்ல, நம்மளை விட்டு கர்த்தர் விலக போறாருங்கிறதுக்கு கடைசி எச்சரிக்கை மணிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பொழுது சுவிசேஷம் வீரியமாக தீவிரமாக பரவ ஆரம்பித்தது. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. இப்போ அதே நேரத்தில் பர்னபாவும் பவுலும் எங்கிருந்து வர்றாங்க? எருசலேம்ல இருந்து அந்த காணிக்கை ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டு மார்க் என்கிற யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேம்ல இருந்து என்ன செஞ்சாங்க? திரும்பி வந்தாங்க. இதுக்கு பிறகு சுவிசேஷ ஊழியம் புறவின பட்டணங்களுக்கு போகுது. எங்க போகுது? புறவின பட்டணங்களுக்கு போகுது. அப்போ ஏரோதுவின் மரணம் என்பது தேவனுடைய வைராக்கியத்தோடு செய்யப்பட்ட ஒரு மகத்துவமான காரியம். இதை சபை புரிந்து கொண்டது. சபையில் இருக்கிறவர்கள் எப்படி புரிந்து கொண்டாங்க? ஆண்டவர் ஏதோ கிரியை செய்கிறார், சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லி அவங்க அறிவிக்க போனாங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருக ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு சபைக்குள்ள தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறதா? நம்ம என்ன தெரியுமா? நம்ம யாராலையும் சிட்சிக்கப்படவே கூடாது. சிட்சிக்கப்பட்டாதாங்க ஆண்டோடைய பிள்ளை. இல்லைன்னா மேசிங் பிள்ளைகளே போயிருக்குமே, அப்படித்தானே இருக்கு. அது பரவாயில்லையா? எது வேணும்? நம்ம சிக்ஷிக்கப்படுறது பரவாயில்லையா, இல்ல அந்த கேட்டகரி ஓகேவா? கொஞ்சம் யோசிங்க. இது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று அவர்கள் கனவில் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா 38 வருஷம் பார்த்து பார்த்து கட்டின அந்த கட்டடம், 36 ஏக்கர் நிலம், பெரிய ஆலயம், பிரமிப்பு. இயேசு சொன்னபோது இந்த கல்லு ஒண்ணு இல்லாம இடிஞ்சு போயிடும் சொன்னபோது சீசர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளவு அழகா கட்டி இருக்குது. தேவன் தம்முடைய கிருபையை அந்த இஸ்ரவேலிடத்திலிருந்து விலக்கி விட்டார் என்பதை அவங்களுக்கு சிம்பாலிக்கா சொல்லிட்டே வந்தார். அதுல முக்கியமான செய்தி தான் இந்த செய்தி. உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஜனங்களிடத்திலே தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அறுவடையில் எஜமானர். அவர் எப்பொழுதும் அறுவடையை குறித்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எருசலேமில் அறுவடை நடக்கிற வரைக்கும், யூதேயா சமாரியாவில் அறுவடை நடக்கிற வரைக்கும் அங்க வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதற்கான வாசல்கள் பூட்டப்படும் போது ஆண்டவர் வேறு பகுதிகளை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வைராக்கியம் என்பது பாவம் செய்கிற எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலையும் வெளிப்படவில்லை. தேவன் உடன்படிக்கை செய்து கொண்ட மனிதர்களுக்கு மத்தியிலே தான் அது வெளிப்படுகிறது. அதற்கு காரணம் அந்த உடன்படிக்கை தான். அதுக்கு காரணம் என்னதான்? உடன்படிக்கை தான். இது பொறாமை அல்ல. ஆண்டவர் என் மேல் பொறாமை கொள்ளவில்லை. நான் வளர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சி பிடிக்கிறது, ஆனால் அது தேவன் விரும்புகிற விதத்தில் வருகிற வளர்ச்சியாக இருக்க வேண்டும். எனக்கு என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விரும்புகிறார், ஆனால் அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா ஆசீர்வாதத்தோட கூட வலிகளும் வேதனைகளும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? வலிகளும் வேதனைகளும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வலிகளும் வேதனைகளும் இல்லாத ஆசீர்வாதமும் ஜீவனும் உள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ இது எச்சரிப்பானது. இந்த எச்சரிப்பை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் திரும்ப இந்த உலகத்தில் வரப்போறான். அவனும் தேவனுடைய மகிமையை தனக்கு என்று எடுத்துக்கொள்ள போகிறான். அவன் அப்படி எடுத்துக்கொள்கிற காலம் 3.5 ஆண்டுகள். கைவிடப்பட்ட சபை அதுல பங்கு வகிக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கு உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாக இருக்க நாம் தீர்மானித்துக் கொள்வோம். அப்படியே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக.
ஜெபிக்கலாமா?